இந்த பதிவில் கடகம் ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். முக்கிய கிரக நிலைகள். 2026 பிப்ரவரி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் முக்கியமான மாற்றங்களையும் உள்ளார்ந்த சிந்தனைகளையும் ஏற்படுத்தும். சூரியன் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்வதால் உங்கள் 7ஆம் ஸ்தானம் மற்றும் 8ஆம் ஸ்தானம் தொடர்பான விஷயங்கள் செயல்படும். கூட்டுத் தொழில், திருமணம், ஒப்பந்தங்கள் மற்றும் மறைமுக விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். குரு ரிஷப ராசியில் இருப்பதால் நண்பர்கள், குழு முயற்சிகள், எதிர்கால திட்டங்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும். சனி மீன ராசியில் இருப்பதால் அதிர்ஷ்டஸ்தானத்தில் பொறுப்பும் பொறுமையும் தேவைப்படும். ராகு கேது அச்சு காரணமாக பணம், குடும்ப சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனம் அவசியம். இந்த மாதம் உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு காலமாக இருக்கும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. பிப்ரவரி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களின் மனநிலை உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். சிறிய விஷயங்களையும் ஆழமாக மனதில் எடுத்துக்கொள்ளும் பழக்கம் அதிகரிக்கலாம். இதனால் மனச்சோர்வு அல்லது குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் இது உங்களை பற்றி மேலும் புரிந்து கொள்ள உதவும் காலமாகும். பழைய நினைவுகள், குடும்ப சம்பவங்கள் மீண்டும் நினைவுக்கு வரலாம். இதை துக்கமாக எடுத்துக்கொள்ளாமல் மன வளர்ச்சிக்கான ஒரு கட்டமாக எடுத்தால் நல்லது. தியானம், பிரார்த்தனை, எழுத்து அல்லது இசை போன்ற படைப்பாற்றல் செயல்கள் மன அமைதியை தரும். உங்கள் உணர்ச்சிகளை நம்பிக்கையுள்ள ஒருவருடன் பகிர்ந்து கொள்வது நல்லது. இந்த மாதம் உள் வலிமையை வளர்த்து கொள்ள உதவும் காலமாகும். தொழில் மற்றும் வேலை. பிப்ரவரி 2026 கடகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலையிடத்தில் கூட்டாளிகள், பங்குதாரர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை வரும். சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், ஆனால் சமரசமும் பொறுமையும் வெற்றியை தரும். அரசு, சட்டம், ஆலோசனை, கல்வி, மருத்துவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு குறித்து யோசிப்பவர்கள் இந்த மாதம் முழுமையான முடிவை எடுப்பதை விட சூழ்நிலையை கவனித்து செயல்படுவது நல்லது. தொழில் செய்பவர்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் சட்ட ஆலோசனை பெறுவது அவசியம். அமைதியான, திட்டமிட்ட செயல்பாடுகள் இந்த மாதத்தில் முன்னேற்றத்தை தரும். பணம் மற்றும் நிதிநிலை. பிப்ரவரி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களின் நிதிநிலை சற்று ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கும். வருமானம் இருந்தாலும் குடும்ப செலவுகள், மருத்துவம் அல்லது பழைய கடன் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை நிர்வகிப்பது முக்கியமாகும். முதலீடுகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கை தேவை. கூட்டுத் தொழில் அல்லது நண்பர்கள் மூலம் செய்யப்படும் நிதி முடிவுகளை சற்று தவிர்ப்பது நல்லது. இருப்பினும் குருவின் ஆதரவால் நண்பர்கள் அல்லது குழு முயற்சிகள் மூலம் சில நிதி உதவிகள் கிடைக்கலாம். சேமிப்பு பழக்கத்தை வலுப்படுத்தினால் எதிர்கால பாதுகாப்பு அதிகரிக்கும். பண விஷயங்களில் உணர்ச்சியை விட நடைமுறை சிந்தனை அவசியம். ஆரோக்கியம் மற்றும் உடல் நலம். இந்த பிப்ரவரி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மன அழுத்தம் உடல் நலத்தை நேரடியாக பாதிக்கும். வயிறு, ஜீரணம், மார்பு தொடர்பான பிரச்சனைகள், சளி, அலர்ஜி போன்றவை ஏற்படலாம். உணவு முறையில் ஒழுங்கு இல்லாமல் இருந்தால் உடல் சோர்வு அதிகரிக்கும். குளிர் உணவுகள், அதிக எண்ணெய் உணவுகளை குறைப்பது நல்லது. தினசரி நடைப்பயிற்சி, மெதுவான யோகா, சுவாச பயிற்சி உடலுக்கும் மனதுக்கும் நன்மை தரும். தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பழைய உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகுவது அவசியம். மன அமைதிதான் உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படை. திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. பிப்ரவரி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை உணர்ச்சி நிறைந்ததாக இருக்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சிறு தவறான புரிதல்கள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தலாம். குடும்பம், பெற்றோர் தொடர்பான விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். திறந்த மனதுடன் பேசுவது இந்த மாதம் மிகவும் அவசியம். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் பேசப்படலாம், ஆனால் இறுதி முடிவில் குடும்பத்தின் ஆலோசனை முக்கியமாகும். காதல் உறவுகளில் உணர்ச்சி அதிகமாக இருக்கும். பிடிவாதத்தை தவிர்த்து சமரசத்தை கற்றுக்கொண்டால் உறவு வலுப்பெறும். புரிதலும் நம்பிக்கையும் இந்த மாதத்தின் முக்கிய விசைகள். பரிகாரம் மற்றும் வழிபாடு. பிப்ரவரி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்கள் சந்திர பகவானின் அருளை பெறுவது மிகவும் முக்கியம். திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்து பால் அபிஷேகம் செய்வது மன அமைதியை தரும்.
ஓம் சோமாய நம மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது மனசோர்வு குறைய உதவும். அம்மன் வழிபாடு, குறிப்பாக பார்வதி தேவி வழிபாடு குடும்ப அமைதியை அதிகரிக்கும். வெள்ளை நிற உடைகள் அல்லது அரிசி, பால் தானம் செய்வது நன்மை தரும். ஏழைகளுக்கு உணவு தானம் செய்வது சந்திர தோஷங்களை குறைக்கும். ஆன்மீக ஒழுக்கம் இந்த மாதம் வாழ்க்கையில் பாதுகாப்பு உணர்வையும் நம்பிக்கையையும் தரும். 2026 பிப்ரவரி கடகம் ராசிக்காரர்களுக்கு உள்மன சிந்தனை, உறவுகள் மற்றும் பொறுப்புகள் முக்கியமான காலமாக இருக்கும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.